தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ப்ளஸ் டூ உடைய சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ சிபிஎஸ்சியோடைய எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதே போல நீட் எக்ஸாமும் கேன்சல் ஆயிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா கிடையாது. காரணம் நிறைய இருக்கு. என்னன்னா, நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1½ மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. இந்த 1½ மாசத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 2வது நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, எலக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால, இதனால பாதிப்பு வந்து நீட் எக்ஸாம்க்கு வருமா? அப்படின்ற ஒரு கேள்வி. காரணம் என்னன்னா, அ ஒரு 3 மாநிலங்கள ஒரு 3 மாநிலங்கள்ல வந்து 9ஆம் தேதியே வைக்கிறாங்க ஏப்ரல்ல. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் விடுறாங்க. அதனால வந்து நீட் எக்ஸாம் வந்து மே 3ஆம் தேதி வருது. ஸோ இதனால கிளாஷ் ஆகுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ நான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த வருஷமும் சரி, இதுவரைக்கும் நீட் எக்ஸாம் வச்சு போஸ்ட்போன் ஒரே ஒரு வருஷம் போஸ்ட்போன் ஆயிருக்கே தவிர, மீதி எதுவுமே கேன்சல் அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. சரிங்களா? நாம அந்த மாரி யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல கிடையாது. இப்போ 9ஆம் தேதி, 23ஆம் தேதி இது 2ம் ஏப்ரல். இது வந்து எலக்ஷன் டேட். அதேபோல எலக்ஷனோட ரிசல்ட் அப்படின்றது எப்ப வருது? மே 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு நீட்டோட எக்ஸாம் எப்ப வருது? மே 3ஆம் தேதி. ரைட்டா? மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. மே 3ஆம் தேதி நீட்டோட எக்ஸாமு. 4ஆம் தேதி எலக்ஷனோட ரிசல்ட். இது 2த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு போறீங்க. சாயந்திரம் 5 மணியோட அந்த சாப்டர் குளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்டின்னா, ஆ நீட் எக்ஸாம்ன்றது எங்க நடக்கும்? ஒரு காலேஜ்ல நடக்கும். ஒரு ஸ்கூல்ல நடக்கும். இந்த மாரி முக்கியமான இடங்கள்ல நடக்குது. அப்ப எலக்ஷன் எங்க வைப்பாங்க? அதே மாரி ஸ்கூல்ல தான் வைப்பாங்க. அதாவது அந்த எலக்ஷன் அந்த வோட் பாக்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த ஏதோ ஒரு காலேஜ்ல வச்சு சேவ் பண்ணுவாங்க. அங்க தான் வைப்பாங்க. ஒரு போலீஸ் பாதுகாப்போட வைப்பாங்க. அப்ப ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பா தானே இருக்கும் அப்டின்னா, நீட் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ, அதே இடத்துல வந்து எலக்ஷன் அந்த கவுண்டிங் ப்ராசஸ் நடக்குமான்னா கிடையாது. சரிங்களா? எதுவுமே வந்து கிளாஷ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடையாது. அதனால நீட் எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமோ, நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து அந்த அந்த எண்ணத்த மறந்துருங்க. அந்த எண்ணத்த மாத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா, நம்மளுடைய அனுபவத்துல இதுவரைக்கும் எந்த வருஷமும் அப்படி நடந்தது கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சில பேர் என்னன்னா, மேபி நமக்கு கேன்சல் ஆயிடும் போல இருக்கு. நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் லிபரலா நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நேரா உங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு வெளிய போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ, அதனால தயவு செஞ்சு அந்த மாரி எண்ணத்த விட்டுடுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலைலாம் அடுத்து இருக்கிற ஒரு 1½ மாசம் டைம் இருக்கு. இந்த 1½ மாசத்துல என்னென்ன விஷயங்கள எப்படிலாம் நம்ம படிக்கலாம்? மதிப்பெண்ண எப்படி உயர்த்தலாம்? அப்படின்றத மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். வேற இந்த கேன்சலேஷன பத்தியே யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது 2வது ஆப்ஷன் கூட கிடையாது. அந்த ஆப்ஷன் லிஸ்ட்ல அது இருக்கவே கூடாது உங்களுக்கு. சரிங்களா? 1. 2வது நம்ம சேனல பார்க்குற எல்லாருமே நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல கூட எப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம்? எப்படி ஓஎம்ஆர் ஷீட்ட எப்படி வந்து தவறு இல்லாம பபிள் ஷேட் பண்றது? இந்த மாரி மைன்யூட்டான சின்ன சின்ன விஷயங்கள பத்தி நெறைய வீடியோக்கள் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுவரைக்கும் யாராவது நீங்க பார்க்கலன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்கள பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தயவு செய்து நீங்க வந்து படிக்கிற வேலைய விட்டுட்டு, இந்த மாரி கேன்சல் ஆயிடுமா? அந்த மாரி வேலைகள்ல அதிக நேரத்த எடுத்துக்காம, படிக்கிற வேலைய மட்டும் கரெக்ட்டா பாருங்க. 1. இன்னும் சில பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறேன் சார். மதிப்பெண் எனக்கு குறைஞ்சதுன்னா நான் என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. அந்த எண்ணமும் இப்ப வரக்கூடாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேள்வி எப்ப கேட்கணும்? நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ட கேளுங்க. சேனல்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. மெயில் அனுப்புங்க. நீங்க வந்து மதிப்பெண் குறைஞ்சிட்டா, நீட் எக்ஸாம்ல மதிப்பெண் குறைஞ்சிட்டா, அதற்கும் நெறைய வழிகள் இருக்கு. என்னென்னலாம் பண்ணலான்றத, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் கண்டிப்பா குடுப்பேன். அதுல ரொம்ப எலாபரேட்டா நெறைய விஷயங்கள நான் பத்தி பேசுறேன். ரைட்டுங்களா? இப்போதைக்கு அந்த சாப்டர் வந்து நமக்கு தேவையில்லாதது. நீங்க நல்லா படிப்பீங்க அப்டின்னாலும் சரி, நான் நல்லா படிக்காம இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் நான் எடுப்பேன்ற ஒரு எண்ணத்த மட்டும் வளர்த்துக்கங்க. உங்களால முடியும் அப்டின்றத மட்டும் எண்ணத்த வளர்த்துக்கிட்டு படிச்சீங்கன்னாவே போதும். ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் நீட் எக்ஸாம் 26,00,000 மாணவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்தியால. 26,00,000 மாணவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க.
ஒட்டுமொத்தமா இந்தியால எவ்வளோ சீட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரவுண்ட் அப்ராக்ஸிமேட்லி ஒரு 50,000 வச்சுக்கோங்க. 50,000க்கு கிட்டத்தட்ட 26,00,000 மாணவர்கள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இதனோட போட்டி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. சரிங்களா? இன் ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புகளுக்குமே நீட் அப்படின்றது அவசியம் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரலாம். அதனால அதனோட முக்கியத்துவம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுதே தவிர குறைவில்ல. அப்போ அதனுடைய அவேர்னஸ் நெறைய பேருக்கு தெரியறதுனால, நெறைய பேர் அப்பியர் ஆகுறாங்க. நெறைய பேர் அப்பியர் ஆகறதுனால, அவங்க கொஸ்டினும் என்ன பண்றான்? டஃப்பாவா கேட்க ஆரம்பிப்பாங்க. மாணவர்களுமே இதுல போட்டி வந்து ரொம்ப அதிகமாவே ஆயிடுது. ஸோ அதனால போஸ்ட்போன் பத்தியோ, கேன்சல் பத்தியோ எதையுமே யோசிக்காம, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா, நம்மளுடைய முழுமையான நேரத்த படிப்புல செலவு பண்றது மட்டும் தான். இந்த விஷயங்கள மட்டும் மிகச்சரியா நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, நிச்சயமா நம்ம ஷூரா சொல்ல முடியும். ரொம்ப கவனமா, ரொம்ப பொறுப்பா, ரொம்ப ஆ கவனமா இருந்து ஒரு வேலைய நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதனுடைய பலன் அப்படின்றது கிடைக்காம இருக்காது. இது வந்து நியதி, உலக நியதியும் அதுதான். சரிங்களா? உழைப்புக்கு எப்பயுமே உயர்வு உண்டு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நீங்க படிக்கிற ஒர்க் என்னன்னவோ ஃபுல்லா படிங்க. உங்க எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். தேங்க் யூ.